எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. பொதுவாக நம்ம எல்லா வீடியோவிலும் சொல்கிற விஷயம் எல்லா டாக்டர்ஸுமே சொல்கிற விஷயம் புரத உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ பாடி வெயிட்டுக்கு 1.5 கிராம் புரதம் தேவை. அப்படி பார்க்கும்போது ஒரு 60 கிலோ உடம்பு எடை உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு 90 கிராம் புரதம் கண்டிப்பாக தேவை. புரத உணவுகளை சாப்பிடுங்க, ஃபைபரை சாப்பிடுங்கன்னு நாங்கள் கூவிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இன்றைக்கி நேர்மாறாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். புரதம் அதிகம் சாப்பிடாதீங்க, ஆபத்து. அதிகப்படியான புரத உணவுகள் எடுத்துக்கிட்டால் கிட்னி அது பதம் பார்க்குமா, கிட்னி பாதிக்கப்படுமா, டேமேஜ் ஆகுமா? புரத உணவுகள் எடுத்துக்கிட்டால் நான்வெஜ்ஜில் சிக்கன் ஆகட்டும், மட்டன் ஆகட்டும், முட்டையாகட்டும், சைவ உணவுகளில் பார்த்தீங்கன்னா காய்கறிகள், அதில் பீன்ஸ், நட்ஸ் அண்ட் சீட்ஸு, பயிறு வகைகள், பருப்பு வகைகள், காளான் மாதிரியான வெஜிடபிள்ஸும் சரி, கொய்யா மாதிரியான பழங்கள்லையும் சரி உங்களுக்கு புரதம் இருக்க தான் செய்யுது. அளவுக்கு அதிகமாக நம்ம புரத உணவுகளை எடுத்துருக்கும் போது அது நைட்ரஜன் கழிவுகளை உடம்புல உண்டாக்கும். உடம்புல எந்த கழிவாக இருந்தாலும் அது கிட்னி தான் அது வெளியேற்றுற வேலையை பார்க்கும். இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக நைட்ரஜன் சேர்ந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் கிட்னியால் வேலை செய்ய முடியாது, டயர்டாகிடும். இதுக்கு மேலே என்னால் நைட்ரஜனை வெளியேற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நைட்ரஜன் உடம்புல ஒரு கழிவாக சேரும்போது உடம்புக்கு பேராபத்து காத்திருக்கு. அதே நேரத்தில் கிட்னியும் டயர்டாகி டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏற்கனவே கிட்னி பிரச்சனை உள்ளவங்க, கிட்னி பலவீனமாக உள்ளவங்க அளவுக்கு அதிகமான புரதத்தை எடுக்கும்போது இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. புரோட்டீனூரியா இன்றைக்கி ரொம்ப காமனாக இருக்குது இல்லையா? யூரின் வழியாக புரதம் வெளியேறது. இதற்கு காரணம் கிட்னியால் புரதத்தை அப்சர்வ் பண்ண முடியாமல் வெளியே தள்ளுறது தான். இப்போ நாங்கள் புரத உணவே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. எல்லாருக்கும் கிடையாது. நான் ஒரு அளவு சொல்லியிருக்கேன் இல்லையா? 1 கிலோ பாடி வெயிட்டுக்கு 1.5 கிராம் புரதம், இதுதான் ஒரு நார்மலான அளவு. இதை விட கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது இந்த பிரச்சனைகள் வரலாம். முக்கியமாக கிட்னியில் பிரச்சனை உள்ளவங்க புரதத்தை டாக்டர் அட்வைஸ் பண்ணி தான் சாப்பிடணும். இந்த நார்மல் அளவை விட கம்மியாக தான் அவங்க சாப்பிட சொல்லுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே பழுதடைஞ்ச கிட்னியை அளவுக்கு அதிகமான புரதம் சாப்பிடும்போது நைட்ரஜன் வேஸ்ட்டு போய் இன்னும் டேமேஜ் பண்ணி விட்டுரும். யாருக்கெல்லாம் அந்த கிட்னி பிரச்சனை வர வாய்ப்புகள் அதிகம் பார்த்தீங்கன்னா, சுகர் அதிகமாக உள்ளவங்க, பிபி அதிகமாக உள்ளவங்க, கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ளவங்க, சின்ன குழந்தையிலேருந்து கிட்னி பிரச்சனை இருக்கும் அவங்களாகட்டும், தண்ணி ரொம்ப குடிக்காமல் டீஹைட்ரேஷன் ஆகும் இல்லையா, அந்த ஸ்டேஜ்லேயும் சரி, ஜிம்முக்கு போகக்கூடியவங்கலாம் புரோட்டீன் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே தான் விஷயமே ஆரம்பிக்குது. நம்ம உணவின் மூலமாக புரதத்தை எடுத்துக்கிட்டால் ஒரு பிரச்சனை இல்லைங்க. இந்த புரோட்டீன் தனியாக புரோட்டீன் பவுடர் மூலமாக சாப்பிடும்போது எப்போவுமே நம்ம புரோட்டீனோட வேலை மசில் டெவலப் பண்ணுறது. அப்போ ஜிம்மில் போய் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஓரளவுக்கு அதை எடுத்துக்கிட்டால் பிரச்சனை வராது. நான் அவங்களே அளவுக்கு அதிகமாக எடுத்தாலும், ஒரு வேலையும் இல்லாதவங்க புரோட்டீன் பவுடரை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் அது மசிலில் போய் சேர முடியாது இல்லையா? ரத்தத்திலே கலந்து கிட்னியால் வெளியேற்ற முடியாமல் கிட்னியை பாதிக்கும். ஒரு மருத்துவராக என்னோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா, புரதத்துக்கு வெஜிடேரியன் ஃபஸ்ட்டு சாய்ஸுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடலை வகைகளாகட்டும், பருப்பு வகைகளாகட்டும், பீன்ஸ் ஆகட்டும், நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் சூப்பரான ஒரு புரோட்டீன் இருந்து கிடைக்குது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மீன்கள்லேருந்து வரக்கூடிய புரதம், இதை தான் நம்ம லீன் புரோட்டீன் சொல்கிறோம் இல்லையா? கூடவே நல்ல கொழுப்புன்னு சொல்லக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கிடைக்கும். அதனால் மீன் அதிகமாக சாப்பிட்லாம். முட்டையோட வெள்ளைக்கரு சாப்பிட்றது ஒரு சூப்பரான புரதம், இதுவும் லீன் புரோட்டீன் தான். மட்டன்லேருந்து புரோட்டீன் சிக்கனை விட முட்டையை விட அதிகமாக கிடைக்கிது. ஆனால் கூடவே கெட்ட கொழுப்பும் சேர்ந்து கிடைக்கிது. அதனால் இது யூரிக் ஆசிட் பிரச்சனை அதிகப்படுத்தலாம், கிட்னி பிரச்சனை ஏற்படுத்தலாம். பீஃபு, போர்க்கு எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதில் கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குது. புரோட்டீனுக்கு உணவு பழக்கத்தை மட்டுமே வச்சுக்கோங்க. தேவையில்லாத புரோட்டீன் பவுடர்லாம் அன்னெசரியாக யூஸ் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணியாக குடிக்கிற வழக்கத்தை வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா அளவுக்கு அதிகமாக புரோட்டீன் எடுத்தால் கிட்னி எப்படி பாதிக்குது, ஏன் பாதிக்குது, யார் யாருக்கு பாதிக்குது? இன்னும் புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். உங்களை சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து பயன்படட்டும். வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.